நம்மளுடைய வாஸ்து பணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து காலம்ஸ் அண்ட் பீம். வீட்டில் காலம் எங்கெல்லாம் வரலாம், எங்கெல்லாம் வரக்கூடாது, அதே போல் பீம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வீட்டில் வருது நல்லதா, அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம வீட்டை வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கணும். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. காலம் பீம் இல்லாமல் ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னா இன்னைய காலகட்டத்தில் நிச்சயமாக முடியாது. அன்றைக்கி வந்து காலம் பீமே இல்லாமல் வெறும் செங்கல் வச்சு களிமண்ணில் சுண்ணாம்பு கலந்து சிமெண்ட் போட்டு கூட கட்டிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டே அண்ட் ஏஜில் நம்ம செங்கல், மணல், எம்சாண்டு, சிமெண்ட்டு இதெல்லாம் போட்டு வீடு கட்டுறோம் அப்படின்னும்பொழுது நிச்சயமாக காலம் பீம்ஸ் அப்படின்றது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அந்த காலம் பீம் தான் நம்மளுடைய கம்ப்ளீட் வீட்டுடைய ஸ்ட்ரக்சரையே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதுதான் நிற்க வைக்கும். பேஸ்மெண்ட்லேருந்து எவ்வளோ உயரம் கட்டினாலும் இந்த காலம்ஸ் தான் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணி அந்த வீட்டை வந்து வீட்டுடைய அமைப்பை நிற்க வைக்கும். அந்த வகையில் காலம் இல்லாமலாம் கட்ட முடியாது. ஆனால் நம்மளுடைய வீட்டுடைய அமைப்பு உள்ளே வரும்பொழுது அந்த காலத்தை மறைச்சி நம்ம செவுறு கட்டி அந்த காலம் தெரியாத அளவுக்கு நம்மளுடைய அறைகளை நம்ம அமைச்சிக்கிறது தான் வாஸ்துவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே பேஸ்மெண்ட் வந்து கார் பார்க்கிங்க்கு விட்டுருவாங்க. சம்டைம் அண்டர் கிரவுண்ட்லேயும் கார் பார்க்கிங் விட்டுறாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தனியாக நம்ம பேசுவோம். ஆனால் இந்த காலம் போட்டுட்டு பார்க்கிங் அவங்களுடைய வெஹிக்கிள்ஸு, அது காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், அதை பார்க் பண்ணுறதுக்கு விடுறாங்க. இது வந்து கரெக்டாக அப்படின்னா வாஸ்துட்டிக்கலாக இது தவறான ஒரு விஷயம். ஜென்ரலாக எங்களுடைய கன்சல்டேஷன்ஸில் நம்ம வந்து பிளான் போட்டு கொடுக்கும்போது நிச்சயமாக வந்து கார் பார்க்கிங்காக இந்த மாதிரி காலம் போட்டு கொடுக்கறது கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல், ஒரு மேன்மேடான விஷயம். எப்பயுமே நம்ம வீட்டு உள்ளே வந்து நம்ம கராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கிங்க்கு கொடுக்கறதில்ல. வீட்டை ஒரு 10 ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஏக்கராக இருக்குது அப்படின்னா கூட உங்களோட வீடு வந்து ஒரு ஒரு 5 சென்ட் இல்லை 10 சென்ட் நீங்கள் காட்டுறீங்கன்னா கூட பெரிய பிரம்மாண்டமாக பங்களாவாக மீதி இருக்கக்கூடிய இடங்களில் தனியாக அதை வந்து பார்க் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். இது நம்ம நிறைய விஷயத்தில் நிறைய வீடியோவில் பேசிட்டோம். மழை வெயிலில் போகும்பொழுது யாரும் வந்து கொடையோட காரையோ பைக்கையோ ஓட்டுன்னு போகிறதில்ல. ஆகையால் நம்ம பார்க் பண்ணும்போது எதுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய வாதம். அந்த வகையில் காலங்கள் போட்டு நம்ம பில்டிங் கட்டி கீழே பார்க்கிங் கொடுவோன்னா நாங்கள் அதை ரெக்கமெண்டும் பண்ணுறதில்ல. சரி, ஒரு வீட்டு உள்ள பீம் வருது. அந்த பீம்ஸில் வந்து எப்பயுமே ஒரு அறை வந்து ஒரு ரூம் கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பீமை ஒட்டி அதை மூடுற அளவுக்கு நம்ம செவர் கட்டிக்கிறது ஒரு சால சிறந்த ஒரு விஷயம் வாஸ்தட்டிக்கலாக. ஒரு பெட்ரூம் இருக்குது, அந்த பெட்ரூமுக்கு நடுவில் ஒரு நம்ம ஒரு பீம் எடுத்துகிட்டு போகிறோம், அது வந்து ப்ராமினெண்ட்டாக நமக்கு தெரியுது ரூஃபில் அப்படின்னா அது தவறு. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அதை மாற்றிக்கிறது நல்ல விஷயம். அட்லீஸ்ட் நீங்கள் கட்டிட்டீங்க, உங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பீமுக்கு கீழே வந்து யாருமே படுத்து உறங்காதீங்க. அதுக்கு கீழே வந்து யாரும் படிக்காதீங்க. இப்போ ஒரு பசங்களுடைய ரூமில் இருக்குது அந்த பீம் அப்படின்னு இருக்குன்னா பசங்களும் அது கீழே படுக்கவும் கூடாது, உறங்கவும் கூடாது. அதே போல் அது கூட அதுக்கு கீழே அமர்ந்து எந்த ஒரு காரியமும் எந்த வேலையும் செய்யாதீங்க. இது இன்னும் லாஜிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அது வந்து உடல் உபாதை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரியான தவறுதலான ஒரு அமைப்பு நிச்சயமாக கொடுத்துரும். அதனால் எக்காரணம் கொண்டோ இது வந்து ஒரு பெரிய ரீசர்ச்க்கு அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் வந்து எங்களுடைய வாஸ்து கன்சல்டேஷன், எங்களுடைய ஃபைண்டிங், எங்களுடைய பிளானுக்கும் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசங்கள். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன். இது வந்து ஒரு ஆழமான ரிசர்ச்க்கு அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எக்காரணம் கொண்டும் பசங்களை படிக்க வைக்கிறதோ இல்லை பசங்களை வந்து உறங்க வைக்கிறதோ
இந்த பீம்ஸ்க்கு கீழே வந்து வேண்டாம். அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பிரேக் ஆகும், அவங்களுடைய ஆரோக்கியம் குறைபடும், ஒரு நல்ல வாஸ்ட் லெவலில் ஹை திங்கிங் அப்படின்றது இருக்காது, மெமரி பவர் நிச்சயமாக கம்மியாகும். இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. காலம் பீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் அந்த பில்டிங்க்கு. ஆனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணி தெரியாத அளவுக்கு நம்ம கட்ட வேண்டியது ஒரு வாஸ்துட்டிக்கலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகை தான் வந்து எங்களுடைய ஆண்டல் வாஸ்துடைய ஒரு தனி முக்கியத்துவம், மகத்துவம். காலம் பீம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா, அது எந்த வகையில் நம்ம கட்டி அது தெரியாத அளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமோ அது வந்து பக்காவான ஒரு அமைப்பை கொடுக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வாஸ்துட்டிக்கலாக கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிவிக்க வேண்டிய ஒரு நிதர்சனமான உண்மை. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருடிகளே சனம், டால் பிச்சொக்கலிங்கம் திருடிகளே சனம் சனம் சனம்.